வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி வில்லங்கத்தில் சிக்கியவர்தான் இந்த பெண் யூடியூபர் கீர்த்தி பட்டேல். குஜராத்தைச் சேர்ந்த கீர்த்தி பட்டேல் என்பவர் ஒரு பிரபலமான யூடியூபர். சர்ச்சைக்குரிய வீடியோக்களை வெளியிட்டு பிரபலமானவர்தான் இவர். தனது அதிகாரத்தை மற்றும் செல்வாக்கை காட்டுவது போலவும் யாரையாவது மிரட்டுவது போலவும் வீடியோக்களை பதிவிடுவது இவரின் வழக்கம். இதனால் இவர் பலமுறை சட்ட சிக்கல்களில் சிக்கியுள்ளார். யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலும் இவருக்கு ரசிகர்கள் அதிகம். இவர் மீது குஜராத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொலை முயற்சி, மிரட்டி பணம் பறித்தல், நில அபகரிப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்புதல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. குறிப்பாக சூரத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபரை ஹனி ட்ராப் செய்து அவரிடம் இருந்து 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய வழக்கில் இவர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில்தான் மீண்டும் ஒரு மிரட்டல் வழக்கில் அவர் சிறை சென்றுள்ளார். யூனாகத் நகரில் நடந்த சிவராத்திரி விழாவின் போது சன்னியாசிகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட பகுதியில் கீர்த்தி பட்டேல் அத்துமீறி நுழைந்து நீராடினார். இந்த சம்பவத்தின் போது அவரை அங்கிருந்து அகற்ற முயன்ற பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டரை கீர்த்தி பட்டேல் ஒருமையில் பேசியும் விரலை காட்டி மிரட்டியும் தடுத்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இதற்காக அவர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கீர்த்தி பட்டேலின் செயல்களை விமர்சித்து யூடியூபர் அப்சல் சிதா என்பவர் வீடியோ வெளியிட்டார். இதனால் கடுப்பான கீர்த்தி தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து அப்சல் சிதாவை மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவரிடம் இருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியதாகவும், இல்லை என்றால் அவர் மீது பொய்யான பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடருவோம் என்று பயமுறுத்தியதாகவும் புகார் எழுந்தது. கீர்த்தி பட்டேலின் மிரட்டலால் பயந்து போன அப்சல் சிதா 2 முறை தற்கொலைக்கு முயன்றார். இதன் காரணமாக கீர்த்தி பட்டேல் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக மற்றொரு குற்றச்சாட்டும் சேர்க்கப்பட்டது. கடந்த 7 நாட்களில் மட்டும் அவர் மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அவர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு தப்பிச் சென்ற நிலையில் அங்கு வைத்து குஜராத் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.